திமுகவினுடைய 4 ஆண்டு சாதனைகள நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு புரியல. சரி. திமுக 4 ஆண்டுகள நிறைவு செஞ்சிருக்குது. அப்படி சொல்லுங்க. 4 ஆண்டுகள நிறைவு செஞ்சிருக்குது. அவங்க 4 ஆண்டுகள் சாதனைகள் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? சாதனைன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். மக்களுக்கு இன்னைக்கும் வேதனைகள் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? நான் எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு திட்டம் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அந்த திட்டத்துக்கு முதலோட படம் போட்டு பெருசாக பிராண்டிங் பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் திட்டம் கடைகோடியில் இருக்க ஒருத்தனுக்கு போய் சேருதா அப்படின்ற கேள்வி இருக்கு. நீங்கள் சொன்னீங்களா 4 வருஷம்ன்ட்டு, நான் 4.25 சொல்கிறேன். 4.25 வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் இந்த கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. பேர் மறந்து போச்சு. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு கேம்பெயின் இறக்குறாங்க. கடைசியாக தலை குனியாதுன்னாங்க, தலை குனிஞ்சுன்னுக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலினா என்னமோ கொண்டு வந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின் அது உங்களை தேடி இந்த இதெல்லாம் என்னது இ-சேவை மையத்தில் செய்கிற வேலைலாம் நீங்கள் செய்யலான்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் என்னென்ன நடந்தது? பட்டா இல்லாதவங்களாம் பட்டா அப்ளை பண்ணலாம் எல்லாம் சொன்னாங்கல்ல. எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்டாங்க. யுனானிமஸ்லி லஞ்சம் கேட்டாங்க. அதுதானே காலங்காலம் நடந்துனுக்குது. நீ அதுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ், ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து கவர்மெண்ட்டு காசு செலவு பண்ணி அதுக்கெலாம் தனி ஸ்பெஷல் ஃபண்ட்லாம் கிடையாது. இவங்ககிட்ட இருக்க ஃபண்டை வச்சு தான் போட்டு அதை நடத்தணும். அங்கே தான் சிக்கல். நீங்கள் பேனருக்கு ஒரு மூஞ்சி போட்டு பேனருக்கு செலவு பண்ணாங்களே, அந்த காசில் கொஞ்சம் குத்துந்தா இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லா செலவும் அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களே சேர்ந்து அந்த ஆஃபீஸ்க்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சில பட்ஜெட் இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்து போட்டு பண்ணிடுங்க. தனியாக பட்ஜெட்லாம் ஒதுக்கல. இவங்களோட பிரச்சாரம், எலெக்ஷன் பிரச்சாரத்தை கவர்மெண்ட்டோட செலவில் விளம்பரம் பண்ணிட்டு கவர்மெண்ட்டை வேலை வாங்குறது.